அவைலபிளா இருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அன்மியூட் பண்ண முடியும். உங்க பேரை நான் சொன்ன உடனே நீங்க அன்மியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப் வரும். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு என்கிட்ட நீங்க உங்க டவுட்டை கேட்கலாம். ஓகே, நான் இங்க ஃபர்ஸ்ட் நான் பேசுறதுக்கு இன்வைட் பண்றது ஜெனோஃபர். அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுங்க. குட் மார்னிங் பிரதர். 16% ஜெனோஃபர் பேசுறேன். என்னோட அப்ளைன் கோல்ட் டைரக்டர் தேவான சிஸ்டர். பிரதர், நான் வந்து இந்த வாரத்துக்கு ஒரு 3 4 5 ஐடி கூட குறைஞ்சது போட்டுருவேன் பிரதர். நான் ஐடி போட்டுக்கிட்டே இருக்கிறேன். அவங்க எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க, மீட்டிங் பாக்குறாங்க, 8% வரைக்கும் கூட வராங்க பிரதர். ஆனா வந்து அதுக்கப்புறம் இருக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மீட்டிங் பாக்குறது குறையுது, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த இதுக்கே வர மாட்டேங்கிறாங்க. இல்ல சிஸ்டர், இல்ல பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுறாங்க. நான் வந்து சில்வர் டைரக்டருக்கு 1 இயரா, இது இப்படியே 1 இயரா எனக்கு போயிட்டு இருக்கு பிரதர். 1 இயரா நான் போராடிட்டு இருக்கேன். நல்லா வராங்க, அதுக்கப்புறம் எல்லாருமே லீவ் ஆயிடுறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்னோட மிஸ்டேக் என்னன்னு எனக்கு அது புரியல. உங்க சைட்ல இருந்து எனக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ உங்க டீம்ல உங்களுக்கு கீழே எவ்வளவு பேர் ட்ரைனிங் பாக்குறாங்க? என் கீழே வந்து ஒரு 10 பேர் இப்படிதான் பிரதர் பாக்குறாங்க. ஓகே, நீங்க இந்த 10 பேருமே பர்ச்சேஸ் எல்லாம் பண்றாங்களா? 10 பேரும் பண்றது இல்ல பிரதர். 10 பேரும் பண்றது இல்ல. கன்சன்சின்னு பார்த்தா ஒரு 3 பேர் இப்படி பண்றாங்க. 2 பேர் 3 பேர் தான் பண்றாங்க. மீதி வந்து 40 பிவி அதுக்குள்ள அவ்வளவுதான் பண்றாங்க பிரதர். ஓகே, இப்ப இந்த 10 பேரும் ட்ரைனிங் ரெகுலரா வராங்களா? அதுவும் அதுவும் இப்ப குறைஞ்சிட்டு வருது பிரதர். ட்ரைனிங் அதான் வராங்க, அப்புறம் பார்த்தா அப்படியே குறைஞ்சிருது பிரதர். 6 பேர் ஆகுறாங்க, 4 பேர் ஆகுறாங்க, அந்த மாதிரி ஆகுது. சரி, ஓகே. அப்ப உங்களுக்கு கீழே ஒரு லெக் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா? நீங்க சைடு பிவிக்கு ட்ரை பண்றீங்க, கரெக்டா? எஸ் பிரதர். சரி, ஓகே. நான் இப்ப பதில் சொல்றேன். இப்ப நீங்க பாருங்க, இப்ப உங்களோட டார்கெட் என்னவா இருக்கணும்னா, உங்களோட சைடு, அதாவது அந்த உங்களோட கண்ட்ரோல்ல நீங்க ஒரு 50 பேரை ட்ரைனிங் பார்க்க வைக்கணும். 50 பேரை வந்து ட்ரைனிங் பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு டீம் உருவாக்கணும். அதுக்கு முன்னாடி 50ங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு 25 30 அது ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுக்கோங்க. அப்ப இந்த இத்தனை பேர் வந்து ட்ரைனிங் பார்க்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க டார்கெட் வச்சுக்கோங்க. கண்டிப்பா பாருங்க, சேருவாங்க. சேர்ந்த உடனேயும் போயிடுவாங்க. ஒரு சிலர் சேர்ந்து ஒரு வாரம் கழிச்சு போயிடுவாங்க. ஒரு சிலர் 8% அச்சீவ் பண்ண உடனே போயிடுவாங்க. இது வந்து இந்த பிசினஸ்ல வந்து இருக்கிறது தான். ஆனா இது உங்களுக்கு எப்ப வந்து இது வந்து பெரிய ஒரு டிராபேக்கா, இல்ல வந்து ஒரு பெரிய வந்து ஒரு வருத்தமா தெரியும் அப்படின்னா, உங்க டீம்ல இருக்கிறதே வெரி ஃபியூ தான். அவங்க போயிடுறாங்க. இருக்கிறதே 1 2 பேர் தான், 4 5 பேர் தான். அவங்களும் போறாங்க அப்படின்னா தான் தெரியும். இதுவே வந்து நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கும் போவாங்க. பெரிய டீம் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா போவாங்க. பட் அவங்களுக்கு வந்து போறவங்கள காட்டிலும் வரவங்களோட கவுண்ட் வந்து அதிகமா இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த் வந்து பேலன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். புது ரெக்ரூட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கறனால அந்த கவுண்ட் வந்து பேலன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை தாண்டி அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணி போறது தான் அவங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஸ்ட்ரென்த்தை டார்கெட் பண்ணுங்க. குவாலிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத டார்கெட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கும். ஸ்ட்ரென்த்தை மட்டுமே டார்கெட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 25 எனக்கு கீழே ட்ரைனிங் பார்க்கணும். இப்போ 10 பேருன்னு சொல்றீங்க இல்லையா? 10 பேர்ல 4 5 பேர் பர்ச்சேஸ் பண்றாங்க, ட்ரைனிங் ரெகுலரா வராங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 25 பேரை வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சு மூவ் பண்ணுங்க. 25 பேர் வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வராங்க அப்படிங்கும்போது அடுத்து 50. நீங்க 50 பேரை வந்து ட்ரைனிங் உங்க டீம்ல உங்களுக்கு கீழே உங்க மூலியமா சைடு பிவில நீங்க பார்க்க வைக்கிறீங்கன்னா, நீங்க ரொம்ப ஈஸியா, ரொம்ப கஷ்டப்படாம நீங்க வந்து உங்க சைடு பிவியை கொடுத்து நீங்க குவாலிஃபை பண்ணலாம். அப்ப 50 பேருமே பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்களா? 50 பேருமே வேலை செஞ்சிருவாங்களான்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? நம்ம 50 பேர் வந்தா நீங்க குவாலிஃபை பண்ணிடுவீங்கன்னு நான் சொல்றேன். நல்லா இதை புரிஞ்சுக்கணும். இதுதான் நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது. அப்ப நம்மளோட டார்கெட் எல்லாம் என்னவா இருக்கணும்? அந்த 50 பேரை வந்து ரீச் பண்ணாதான் நம்ம குவாலிஃபை பண்ணுவோங்கிறதுல தான் இருக்கும். ஓகேவா? நீங்க குவாலிஃபை பண்றதுக்கு மட்டுமே முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, எப்படி குவாலிஃபை பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. நம்ம நம்ம வந்து அந்த பிவியை மைண்ட்ல வச்சுக்கிட்டே தான் ஒர்க் பண்ணுவோம். அப்போ வந்து நமக்கு எப்படி வரும்? பிவியை மைண்ட்ல வச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணும்போது அந்த பிவி எப்படி வரும்னா, நம்ம அந்த பிவிக்காகவே பேசுவோம். வரவங்க போயிருவாங்க. வரவங்க போயிருவாங்க. வரவங்க போயிருவாங்க. இதே ஒரு நிலைமையில தான் இருக்கும். அவங்கள்ட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்ல. அவங்க உங்களுக்கு கீழே ஜாயின் பண்றவங்க ட்ரைனிங் வந்தா போதும். அவங்களா பர்ச்சேஸ் பண்ணா ஆகட்டும். எவ்வளவுக்கோ வேணா பர்ச்சேஸ் பண்ணட்டும். என்ன என்ன பண்ணட்டும். உங்களுக்கு கீழே ட்ரைனிங்க்கு மட்டும் ஃபாலோ பண்ணி அவங்கள வந்து ட்ரைனிங் வாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. ட்ரைனிங் வர்றதுனால எந்த ஒரு லாஸும் கிடையாது.
ஓகேவா? அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. அதே மாதிரி உள்ள வரவங்கள்ட்ட இன்விடேஷனை வந்து யார்கிட்டயும் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே வந்துட்டு போறாங்க, ஒரு ஒரு சில நாள்லயே போயிடுறாங்க அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே பிரச்சனை என்னன்னா, அவங்க போய் யாரையோ ஒருத்தரை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்க சேரல. அதனால இவரும் போறாரு. இவர் வீக் ஆகுறாரு. இவர் மன ரீதியா வந்து உடைஞ்சு போறாரு. இதுதான் 95% ரீசன். 100 பேர்ல 95 பேர் இதனால மட்டும்தான் போறாங்க. வேற எதனால போறாங்க? அவங்க பிடிச்சு தானே சேர்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாரும் சேர்ந்திருந்தாங்கன்னா அப்பயும் போயிருப்பாங்களா? இல்ல, இல்ல. அவங்க சேரல. அவங்க எதிர்பார்த்தவங்க சேரல. இதுதான் 95% பேர் வந்து போறதுக்கு ரீசனே. அப்ப இதை நீங்க அட்ரஸ் பண்ணணும். இதை நீங்க வந்து இந்த பிரச்சனையை வந்து உங்க நெட்வொர்க்ல உங்க மூலியமா சேர்றவங்கள்ட்ட நீங்க பேசி இதை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். அவங்க யார்ட்டையும் பேசக்கூடாது. அதையும் மீறி கண்டிப்பா பேசுவாங்க. 1, 2 பேர் போகதான் செய்வாங்க. பட் நம்ம சொல்லியிருந்தோம்னா கொஞ்சம் அது கம்மியாகும். ஓகே, இப்படிதான் நம்ம அரஸ்ட் பண்ணணும். நீங்க பாருங்க, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? ஏன் நமக்கு ரிசல்ட் வர மாட்டேங்குது? எதை நோக்கி போறோம்? நம்ம இலக்கு கரெக்டா இருக்கான்னு நீங்க ஒரு நிமிஷம் வந்து உங்களை நீங்க ரிவ்யூ பண்ணீங்கன்னா போதும். நீங்க ரிவ்யூ பண்ணீங்க அப்படின்னாவே நீங்க ஈஸியா வந்து தப்பை கண்டுபிடிச்சலாம், அந்த தப்பை சரி பண்ணலாம். நீங்களே சொல்றீங்க, ஒரு நாளைக்கு 5 ஐடிலாம் நான் எடுத்துறேன். ஒரு வாரத்துல 5 ஐடிலாம் கூட நான் என்னால எடுக்க முடியும் அப்படின்றீங்க. ஓகேவா? ஒரு வாரத்துல 5 ஐடிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப மாசத்துக்கு இதுவே வந்து 20 ஐடி ஆகுது. 20 ஐடி வேணாங்க. ஓகேவா? 10 ஐடி நிக்கட்டுமே. 10 ஐடி ட்ரைனிங் பார்க்கட்டுமே. 10 பேரும் பர்ச்சேஸ் பண்ண வேணாம். ட்ரைனிங் பார்க்கட்டுமே. அடுத்த 3 மாசத்துக்குள்ள நீங்களே வந்து 30 பேரை ட்ரைனிங் பார்க்க வைக்க முடியாதா? முடியும் இல்லையா? அதை மட்டும் டார்கெட் பண்ணுங்க. பர்ச்சேஸே வேணாம். அவங்க ட்ரைனிங் வந்தாவே போதும், பர்ச்சேஸ் பண்ண. நீங்க யார் ஒருத்தர் வந்து நான் சைடு பிவி குவாலிஃபை பண்ணணும், நான் பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்றாங்களோ அவங்களால டீமே டெவலப் பண்ண முடியல. நான் பல பேர்த்திட்ட பார்த்திருக்கேன். என்ன மிஸ்டேக்னா, அவங்களுக்கு பிவி வேணுங்கிறதுனால அவங்கள போய் அவங்கள அறியாம தப்பா வந்து பேசி எதிர்பார்ப்பை வந்து அவங்கள்ட்ட காமிச்சு அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லா அவங்கள வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு பேசி அவங்க வந்து ஏதோ நம்மள வந்து இது பண்றாங்கப்பா, நம்மள கார்னர் பண்றாங்கப்பா, நம்மள இது பண்றாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடிடுறாங்க. இதுதான் நான் பாக்குறேன். அவங்க கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நீங்க பர்ச்சேஸ பத்தி பேச வேண்டியதே இல்லை. கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நீங்க உங்க அப்ளைன் கூட கான்கால் எடுங்க. அவங்க பேசுவாங்க. அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு எந்த லென்த்ல பேசணும், எப்படி பேசணும், எப்படி அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும், அவங்களா பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவங்க யோசிக்க வைக்கிறது எப்படின்னு அவங்க கண்டிப்பா பேசுவாங்க. ஏன்னா அது அவங்கள அறியாமலே அதை வந்து அந்த பல்ஸை புடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களோட அனுபவம் அது. அவங்க அனுபவத்துக்காக தான் நான் சொல்றேன். ஆனா உங்களால வந்து அதை வந்து இது பண்ண முடியாது. நீங்க பேசுற மாதிரியே உங்கள்ட்டயே வந்து இன்னொருத்தர் பேசினா நீங்க பண்ணுவீங்களா? யோசிச்சு பாருங்க. அவருக்காக நீங்க பண்ணுவீங்களா? யாருமே யாருக்காகவும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்காகவே அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி உங்களுக்காக பண்ணுவாங்க? ஓகே. தனக்கு என்ன லாபம் இருக்கு, தன்னால முடியுமா, தனக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்த்து தனக்காக தான் தான் பண்ணுவாங்க அதிகபட்ச வாய்ப்பு. அப்ப அவங்களுக்கு என்ன இதுல வந்து லாபம், அவங்களுக்கு என்ன இதுல கிடைக்கும் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாதான் இதுல அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்களே. அப்ப நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு பேசுறதுனால பர்ச்சேஸ் பண்ணிட மாட்டாங்க. பிசினஸ் புரியணும். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி வந்து நீங்க மூவ் பண்ணுங்க. டார்கெட் வந்து நீங்க குவாலிஃபை பண்ணணுமா? குவாலிஃபை பண்றதுக்கு நீ வந்து சைடு பிவி இவ்வளவு பிவிப்பா, 1800, 2000 பிவி, 2600 பிவின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? அதை விட்டுருங்க. நீங்க குவாலிஃபை பண்ணணுமா? 2600 பிவி எடுத்தா பிரான்ஸ் டைரக்டர் அப்படிங்கறத விட்டுட்டு 50 பேர் உங்களுக்கு கீழே ட்ரைனிங் பார்த்தா பிரான்ஸ் டைரக்டர்ங்கிறத டார்கெட் வச்சுக்கோங்க. கம்பெனி சொல்லியிருக்கிறது 2600. 2600 பிவி வந்தா பிரான்ஸ் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அதை வைக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. 50 பேர் உங்களுக்கு கீழே ட்ரைனிங் ரெகுலரா பாக்குறாங்களா? நீங்க பிரான்ஸ். ஓகேவா? நான் சொல்றதை நீங்க டார்கெட்டா எடுத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்கம் மந்த்லி வரும். உங்களால குரோ ஆக முடியும். பிசினஸ்ல நீங்க படிப்படியா வளர்ந்து போவீங்க. நீங்க 2600 பிவியை டார்கெட் வச்சீங்கன்னா 2600 பிவி எப்படியாவது அடிச்சு பிடிச்சி ஏதாவது ஒரு மாசம் நீங்க 10வது பிவி எப்படியாவது நீங்களே பண்ணி கூட அது இதுன்னு பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி பல்க் பர்ச்சேஸ் பண்ண வச்சு நீங்க 2600 பிவி வந்து பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணிட்டா அடுத்த மாசம் என்ன ஆகும்? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப நம்மளோட இலக்கு எதுங்கிறதுல நமக்கு தெளிவா இருக்கணும். கண்டிப்பா 2600 பிவி வந்தாதான் பிரான்ஸ். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அது எப்படி வரும்? அந்த பிவி ரெகுலரா எவ்ரி மந்த் வருமா? அதை நோக்கி தான் நம்ம வேலை செய்யணும். அதை தான் நம்ம டார்கெட்டா வச்சுக்கணும். அதுக்கு நமக்கு கீழே டீம் மெம்பர்ஸ் இருக்கணும். அவங்க ட்ரைனிங் ரெகுலரா பார்க்கணும். அவங்க இந்த பிசினஸை புரிஞ்சுக்கணும். இந்த பிசினஸ் கூடயே டிராவல் பண்ணணும். 50 பேர் அப்படிங்கிறத டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணுங்க. ட்ரைனிங் 50 பேரை பார்க்க வைங்க. ஓகேங்களா? அதுல பாதி பேர் 100 பிவி பண்ணாவே உங்களுக்கு பிரான்ஸ் டிபிபியோட குவாலிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பானுபிரியா அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுங்க.